வணக்கம் மக்களே, நாளையிலேருந்து தளபதியோட சுற்றுப்பயணம் ஆரம்பிக்குது. ஸோ திருச்சியில் சுற்றுப்பயணம் ஆரம்பிக்குது. அது குறித்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து ஒரு அறிக்கையை தளபதி அவர்கள் ரிலீஸ் பண்ணியிருக்காரு. அந்த அறிக்கையில் என்ன குறிப்பிட்டாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து மக்களை வந்து ஏமாற்றி வரும் திமுக அரசு வந்து மக்கள் வந்து நம்பிக்கையை வந்து இழந்துட்டாங்க. ஸோ அதனால் வந்து மக்கள் எதிர்பார்க்கறது என்ன பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு தோழமையான பாரபட்சமின்றி பார்க்கும் அரசை தான் அமையணும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்குறாங்க. இந்த நிலைமை மக்களோட நிலைமையும் மனதையும் வந்து நல்லா கருத்தில் கொண்டு தான் வந்து தமிழக வெற்றி கழகம் வந்து அரசியல் களம் வந்து காணப்போகுது. ஸோ அதற்கான பயணமாக தான் நாளை வந்து அமைய போகுது. ஸோ நாளையிலேருந்து மக்களை வந்து நம்ம சந்திக்க போகிறோம். நாளை 10:35 மணி அளவில் திருச்சி மார்க்கெட்டில் என் குடும்ப உறவுகளை வந்து நான் சந்திக்க வருகிறேன். உங்களை சந்திக்கவே உங்கள் விஜய் உங்கள் கொள்கை தலைவர்களுடன் ஒவ்வொரு மாவட்டமாக சந்திக்க வருகிறேன். இதுவரைக்குமே வந்து எந்த ஒரு அரசியல் தலைவர்களுக்குமே வந்து காவல்துறையினர் வந்து இந்த மாதிரியான நிபந்தனைகள் வந்து விதித்தது இல்லை. ஸோ அதனால் அவங்க வந்து அவங்களோட பொறுப்பை தட்டி கழிக்காமல் இந்த மக்களுக்கு வந்து அவங்க வந்து காவல்துறையினரும் சரி அரசும் சரி உறுதுணையாக இருக்க வேண்டும். ஸோ காவல்துறையினருக்கு உறுதுணையாக நம் தொண்டர்களும் தோழர்களும் இருக்க வேண்டும். இறைவன் அருளால் இயற்கையின் துணையால் உங்கள் அனைவரின் பேரன்பால் நம்முடைய இந்த மக்கள் சந்திப்பு பயணம் மகத்தான வெற்றி பெறும் என்கிற அசைக்க முடியாத நம்பிக்கையுடன் உங்கள் விஜய் நான் வரேன். நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம் அப்படிங்கிற மாதிரி இந்த ஒரு அறிக்கையை வந்து எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ தமிழக வெற்றிகளை வந்து கம்ப்ளீட்டாக வந்து சட்டத்தை வந்து மதித்து நடக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காரு. ஸோ அதன் மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா தாவைக்கானவருக்கும் சில விதிமுறைகளை வந்து விதிச்சிருக்காரு. ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யாருமே வந்து தளபதியோட வாகனத்தை வந்து பின்தொடர வேண்டாம். அதே மாதிரி கர்ப்பிணிகளோ உள்ள சின்ன குழந்தைகளும் வந்து நேரடியாக வந்து மீட்டிங்கை வந்து பார்க்க வேண்டாம், நேரலையில் வந்து பார்த்துக்கோங்க. சட்ட ஒழுங்கை வந்து ஃபாலோ பண்ணணும். அதே மாதிரி எந்த சிலைக்கு பக்கமோ இல்லை வந்து எந்த ஒரு அரசு மின்கம்பங்கள் பக்கமோ எந்த ஒரு இது பக்கமும் போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரியும், அதுக்கப்புறம் பேனரு கொடிகள் எதுவுமே வந்து அனுமதியின்றி வைக்கக்கூடாது. அதேமாதிரி ஆம்புலன்ஸ் வந்து அதுக்கான வழிகளை வந்து விடணும். பள்ளி கல்லூரிகளுக்கு போகும் மாணவர்களுக்கும் எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் வந்து நிகழ்ச்சியை வந்து நடத்த வேண்டும் அப்படிங்கிற மாதிரி சில கைட்லைன்ஸ் வந்து தாவேக்கா சைட்லேருந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நாளைக்கு தளபதி அவர்கள் வந்து என்ன மாதிரி பேச போகிறார், எப்படிப்பட்ட சம்பவம் நடக்க போகுதுங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ நாளைக்கு வந்து பயணம் வந்து இனிதே தொடங்கட்டும் அப்படிங்கிற மாதிரி வாழ்த்துக்களும் நம்ம தெரிவிச்சுக்குவோம். ஸோ இந்த மாதிரி தளபதி அப்படியே தெரிஞ்சுக்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபிலிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.